அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறலினாலும் பணம் சேரலை அப்படின்னாலும் இன்றைய நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாளுக்கு அத்தனை சிறப்பு இருக்குது. முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 10ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 27ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மதியம் 12:27 இருந்து நமக்கு பௌர்ணமி திதியானது தொடங்கிடுச்சுங்க. மாதா வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது விசேஷமானது அப்படின்னாலுமே ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த நாளில் நம்ம ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது கட்டாயம் நிறைவேறியே தீரும் அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக பௌர்ணமி நாளில் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம்னாவே அது கண்டிப்பாக நடக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் சேர்ந்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 999 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் தேதியானது 27. இதனுடைய கூட்டுத்தொகை 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்தது இது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது இந்த வருஷம் 2025. இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 9. கரெக்டாக இந்த 9 அப்படிங்கிற எண் சேர்க்கை இந்த செவ்வாய்க்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ நேற்று இரவே அப்லோடு பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி மதியம்தான் பௌர்ணமி திதி பிறகுது அப்படிங்கிறதுனால மதியானத்துக்கு மேலே குளிக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன அந்த பணவசிய குளியல் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த குளியல் முறையை எடுத்துக்க தவறிட்டீங்க அப்படிங்கும்போது புதன்கிழமை காலையில் நீங்கள் இந்த பணவசிய குளியல் எடுத்துக்கோங்க. ஏன்னா புதன்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு 1:53 வரைக்குமே இந்த பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் அதுக்குள்ளே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். யார் அந்த குளியலை பயன்படுத்தினீங்கனாலும் சரி அபரிமிதமான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த பௌர்ணமி திதியே சிறப்பு வாய்ந்தது. இதில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறதும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கி இந்த பௌர்ணமி திதியும் செவ்வாய் ஓரையும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் ஒரு மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேங்க. அதை நீங்கள் செய்வதன் மூலமாக 15 நாட்களுக்குள்ள பணம் பல மடங்கு சேரும். வீட்டில் சண்டை சச்சரவுகளாக இருக்குது அப்படிங்கும்போது நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் பெருகும். அதே போல் கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏதாவது ஒரு வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது குறித்து ஒரு தனிப்பதிவு இருக்குது. அடுத்ததாக வெறும் ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்தி ஒரு அட்டகாசமான பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும், உங்களுக்கு 5 கோடிக்கும் அதிபராகக்கூடிய யோகம் கூட உண்டாகும். அந்தளவுக்கு பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களோடு சேர்த்து ஜூன் மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது, எப்போ தொடங்குது, எப்போ முடியுது என்பது குறித்தும் பதிவு இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த 4 வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேலும் இதை யார் செஞ்சாலும் அவங்க நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். அது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நியாயமாக இருந்தது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அது பணமாகட்டும் இல்லை வேறு ஏதாவது விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளாரையே நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதே போல் எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் இரவு இந்த நிலவு நல்லா பிரகாசமாக தெரியும் பாருங்கள், அந்த சமயத்தில் நீங்கள் செய்கிறது சிறப்பு. ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லாவே பிரகாசமாக தெரியும். அப்போது நீங்கள் நிலவு தெரியக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கிடச்சே தீரும். ஏன்னா நிறைய பேர் இதை செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பரிகாரம் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. இந்த பிரியாணி இலைக்கு நினச்சதை நடத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள் இது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பௌர்ணமி நாளில் நம்ம பிரியாணி இலையை ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாவே போதும், அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நடந்துடும். அது இன்றைக்கி நமக்கு அற்புதமான இந்த 999 சேர்க்கையும் இருக்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் நடக்காதுன்னு விட்ட விஷயத்து கூட நீங்கள் இன்றைக்கி கேளுங்க, கண்டிப்பாக வந்தது நடக்கும். அடுத்தது இதில் எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு நிலவு தெரியக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. அதன் பிறகு நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா, 2 உள்ளங்கையும் தேய்ச்சி கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்திக்கோங்கன்ட்டு, அதே மாதிரி பண்ணுங்கள். இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதன் பிறகு ஒரு 5 நிமிஷம் கண் கொட்டாமல் அந்த முழு நிலவை வந்து பாருங்கள். களங்கம் இல்லாமல் தெரியக்கூடிய அந்த நிலவை பார்த்திங்கனாவே பாதி மனக்கவலைகள் வந்து பறந்தோடும். நல்லா கண் கொட்டாமல் பாருங்கள். நிறைய நேர்மறை ஆற்றல்கள் இந்த பூமிக்கு வாரி வழங்கிட்டுருக்கும். நாமும் வந்து அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து மனசில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத சஞ்சலங்கள், கவலைகள் இதெல்லாமே வந்து நீங்கும். அதன் பிறகு எந்த கோரிக்கை நிறைவேறணுமோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி இந்த பிரியாணி இலையில் நீங்கள் ஒரே வரியில் வர மாதிரி எழுதணும். ஒரு கோரிக்கை தான் முன் வைக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் முக்கால்வாசி பிரச்சனையை சரி பண்ணிடுவேன். அப்படிங்கும்போது 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் இந்த இலையில் எழுதலாம். இல்லைன்னா 10 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே போல் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் கைகூட வேண்டும். இப்போ வீடு வந்து இடம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நல்ல மனையாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல மனை வேண்டும், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இப்படி ஒரு வரியில் வர மாதிரி எழுதிட்டு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும். எங்கெல்லாம் இடம் விட்டுருக்கறனோ அதே மாதிரி இடம் விட்டு நீங்கள் எழுதுங்க. ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்கிறேன். 27 கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, 41 கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, 300 2741300. இந்த நம்பர் குறித்து நம்ம சேனலில் நிறைய முறை வந்து பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையுமே அற்புதமான பல நிகழ்வுகள் எல்லாம் இது நடத்தி கொடுத்துருக்குது. இப்போ இந்த நம்பரை நீங்கள் கீழே வந்து எழுதிக்கோங்க. இப்போ இதே நம்பரை உங்களுடைய இடது உள்ளங்கையிலையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் எழுதலாம், அல்லது இந்த மணிக்கட்டு பகுதியிலையும் எழுதிக்கலாம். இது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இப்போது உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு இதில் எழுதியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். 10 லட்சம் கையில் இருக்குது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு, சொந்தமாக வந்து மனை வாங்கியாச்சு, இனிமேல் அங்கே வீடு கட்ட தொடங்குகிறோம், நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இமேஜின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு ஒரு விளக்கோ மெழுகுவர்த்தியோ வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு இப்போ அந்த இலையை அதில் காட்டி நீங்கள் அப்படியே வந்து எரிச்சிருங்க. பார்த்து கை சுட்டுக்காமல் ஜாக்கிரதையாக வந்து எரிங்க. இது முழுவதும் எரிஞ்ச பிறகு இதை அப்படியே வந்து காற்றோட காற்றா நீங்கள் ஊதி விட்டுருங்க. உங்களுடைய கோரிக்கை இந்த பிரபஞ்சமானது ஏற்றுக்கும். கரெக்டான சமயத்தில் கண்டிப்பாக வந்தது நிறைவேற்றி தந்தே தீரும். பல லட்சம் பேருக்கு உடனடி பலன் கொடுத்த ஒரு அற்புதமான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று இரவு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.